இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பாவலரேறு என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யார்? பாவலரேறு என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீக்கல் என்பதன் பொருள்? நீக்கல் என்பதன் பொருள்? ஆன்சர் அழித்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி, அழித்தல். நெக்ஸ்ட், காலுக்கு அழகாக சிறுவஞ்ச மூலம் குறிப்பிடும் கருத்து? காலுக்கு அழகாக சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடும் கருத்து? ஆன்சர் ஆப்ஷன் பி, இறந்து செல்லாமை. ஆன்சர் இறந்து செல்லாமை. காலுக்கு அழகு இறந்து செல்லாமை, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரக்கம் கொள்ளல் கண்ணுக்கு அழகு. ஆப்ஷன் பி காலுக்கு அழகு இறந்து செல்லாமை. நெக்ஸ்ட், துரை மாணிக்கம் என்பது கீழ்கண்ட யாருடைய இயற்பெயர்? துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட், நீங்களா என்பதன் பொருள்? நீங்களா என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் டி, இடைவிடாது. ஆன்சர் இடைவிடாது. நெக்ஸ்ட், ஆராய்ச்சிக்கு அழகாக சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடும் கருத்து? ஆராய்ச்சிக்கு அழகாக சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடும் கருத்து? ஆன்சர் முடிவை துணிந்து உரைத்தல். ஆன்சர் முடிவை துணிந்து உரைத்தல். அதாவது சிறுபஞ்ச மூலம் இந்த நூலினுடைய ஆசிரியர் காரியாசான். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பாட்டில் இரக்கம் கொள்ளல், கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல், காலுக்கு அழகு இறந்து செல்லாமை. ஒரு ஆராய்ச்சிக்கு அழகு என்னன்னா தன்னுடைய முடிவை துணிந்து உரைத்தல். ஒருத்தங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆராய்ச்சியினுடைய அழகே என்னதுன்னா நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதோட முடிவு என்ன அப்படிங்கிறத துணிந்து உலகிற்கு சொல்ல வேண்டும். அதுதான். அதனால் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு, பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் மற்றும் ஊரின் பெயர்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்று அழைக்கப்படக்கூடிய இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். இவர் பிறந்த மாவட்டம் மற்றும் ஊரினுடைய பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சேலம் சமுத்திரம். ஆன்சர் சேலம் சமுத்திரம். நெக்ஸ்ட், அழகிலா என்பதன் பொருள்? அழகிலா என்பதன் பொருள்? ஆன்சர் அளவற்ற. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அளவற்ற. நெக்ஸ்ட், கண்ணோட்டம் என்பதன் பொருள்? கண்ணோட்டம் என்பதன் பொருள்? ஆன்சர் இரக்கம் கொள்ளுதல். ஆன்சர் இரக்கம் கொள்ளுதல். நெக்ஸ்ட், ஓய்வும் பயனும் என்ற கவிதை பெருஞ்சித்திரனாரின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஓய்வும் பயனும் என்ற கவிதை பெருஞ்சித்திரனாரின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பள்ளி பறவைகள். ஆன்சர் பள்ளி பறவைகள். இந்த கனிச்சாறு, கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள் இது எல்லாமே பெருஞ்சித்திரனாரினுடைய நூல்கள். இந்த கனிச்சாறு 8 தொகுதிகளை உள்ளடக்கிய நூல். இந்த 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் ஓய்வும் பயனும் அப்படிங்கிற கவிதை பெருஞ்சித்திரனார் எழுதிய கவிதை. இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூலிலிருந்து. நெக்ஸ்ட், அன்னவர் என்பதன் பொருள்? அன்னவர் என்பதன் பொருள்? ஆன்சர் அத்தகைய இறைவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, அத்தகைய இறைவர். நெக்ஸ்ட், என் வனப்பு என்பதன் பொருள்? என் வனப்பு என்பதன் பொருள்? ஆன்சர் ஆராய்ச்சிக்கு அழகு. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்பு என்றால் அழகு என்று பொருள். என் வனப்பு என்றால் ஆராய்ச்சிக்கு அழகு. நெக்ஸ்ட், பள்ளி பறவைகள் என்ற நூலில் எத்தனை பிரிவுகள் உள்ளது? பெருஞ்சித்திரனார் எழுதிய ஒரு நூல் தான் பள்ளி பறவைகள். இதில் மொத்தம் எத்தனை பிரிவுகள் உள்ளது?
ஆன்சர் ஆப்ஷன் பி 3 பிரிவுகள். ஆன்சர் 3 பிரிவுகள். அவை என்னெல்லாம் பார்க்கலாம். குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்னு 3 பிரிவுகளை உள்ளடக்கி உள்ளது. குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மற்றும் மணிமொழி மாலை. இது எல்லாமே பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூலில் உள்ள பிரிவுகள். நெக்ஸ்ட்டு சரண் என்பதன் பொருள். சரண் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி அடைக்கலம். ஆன்சர் அடைக்கலம். சரணடைந்தார் அப்படின்னா அடைக்கலம் புகுந்தார் அப்படின்னு பொருள். நெக்ஸ்ட்டு கிளர்வேந்தன் என்பதன் பொருள். கிளர்வேந்தன் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி புகழுக்குரிய அரசன். புகழுக்குரிய அரசன். வேந்தன் என்றால் அரசன் என்று பொருள். கிளர்வேந்தன் என்றால் புகழுக்குரிய அரசன் என்று பொருள். நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக. உடையார். பிரித்து எழுதுக. உடையார். ஆன்சர் ஆப்ஷன் சி உடை குட்டல் ஈ குட்டல் ஆர். உடை குட்டல் ஈ குட்டல் ஆர். நெக்ஸ்ட்டு வாட்டான் என்பதன் பொருள். வாட்டான் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வருந்த மாட்டான். ஆன்சர் வருந்த மாட்டான். நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்திரனாரின் காலம். பெருஞ்சித்திரனாரின் காலம். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் வாழ்ந்த காலம். ஆன்சர் ஆப்ஷன் சி 1933 முதல் 1995 வரை. 1933 முதல் 1995 வரை. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு யாவையும் என்பதன் இலக்கண குறிப்பு. யாவையும் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் முற்றுமை. யாவையும் அப்படின்னு உம்முல முடிந்திருக்கு, அதனால் முற்றுமை. நெக்ஸ்ட்டு நடுநாள் யாமம் என்ற சொல்லின் பொருள். நடுநாள் யாமம் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி நள்ளிரவு. ஆன்சர் நள்ளிரவு. நெக்ஸ்ட்டு டேஷ் கற்றுக்கொண்டால் எண்ணமும் அமைதியும் சேர்ந்து உள்ளத்தின் அழகு வெளிப்படும் என்று பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுகின்றார். எதனை கற்றுக்கொண்டால் எண்ணமும் அமைதியும் சேர்ந்து உள்ளத்தின் அழகு வெளிப்படும் என்று பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுகின்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓவியம். ஆன்சர் ஓவியம். நெக்ஸ்ட் ஆக்கல் நீக்கல் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆக்கல் நீக்கல் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு எம்பி என்பதன் பொருள். எம்பி என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ என் தம்பி. என் தம்பி. நெக்ஸ்ட்டு டேஷ் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும். டேஷ் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும். ஆன்சர் ஆப்ஷன் டி இசைத்தமிழ். ஆன்சர் இசைத்தமிழ். நெக்ஸ்ட் அழகிலா விளையாட்டு என்பதன் இலக்கண குறிப்பு. அழகிலா விளையாட்டு என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அழகிலா அழகிலாத அந்த த கெட்டு வந்துள்ளது, அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு கழிக்க என்பதன் பொருள். கழிக்க என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி மகிழ. ஆன்சர் மகிழ. நெக்ஸ்ட் அடிதோறும் முச்சீர்களை பெற்று வருவது. அடிதோறும் முச்சீர்களை பெற்று வருவது. ஆன்சர் ஆப்ஷன் பி சிந்தடி. ஆன்சர் சிந்தடி. குரலடி என்பது 2 சீர்களை பெற்று வரும். சிந்தடி 3 சீர்களை பெற்று வரும். அளவடி 4 சீர்களை பெற்று வரும். நெடிலடி 5 சீர்களை பெற்று வரும். களி நெடிலடி 5க்கும் மேற்பட்ட சீர்களை பெற்று வரும். நெக்ஸ்ட் வள்ளியம்மை எங்கு பிறந்தார்? அவருடைய முழு பெயர் தில்லையாடி வள்ளியம்மை. அவர் எங்கு பிறந்தார்னா ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். தென்னாப்பிரிக்கா. நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு தருக. வெவ்விருப்பு. வெவ்விருப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை. ஆன்சர் பண்புத்தொகை. நெக்ஸ்ட் தில்லையாடி வள்ளியம்மையின் தந்தை ஜோகன்ஸ்பர்க் நகரில் எந்த கடை வைத்து வியாபாரம் செய்தார்? தில்லையாடி வள்ளியம்மையின் தந்தை ஜோகன்ஸ்பர்க், அதாவது தென்னாப்பிரிக்கா நாட்டில் உள்ள ஜோகன்ஸ்பர்க் நகரில் எந்த கடை வைத்து வியாபாரம் செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி காய்கறி கடை. ஆன்சர் காய்கறி கடை. நெக்ஸ்ட் பிரித்து எழுதுக. ஈண்டினியான். ஈண்டு இனியான்.
ஆன்சர் ஆப்ஷன் டி. ஈண்டு குட்டல் இனி குட்டல் யான். ஈண்டு குட்டல் இனி குட்டல் யான். நெக்ஸ்ட், நேரடி என்று அழைக்கப்படுவது. நேரடி என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அளவடி. அளவடி. அளவடிக்கு இன்னொரு பெயர் தான் நேரடி. நெக்ஸ்ட், தில்லையாடி வள்ளியம்மையின் தந்தை புதுச்சேரியில் செய்த தொழில். ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம். தில்லையாடி வள்ளியம்மையினுடைய தந்தை தென்னாப்பிரிக்கா நாட்டில் ஜோஹன்ஸ்பர்க் நகரில் எந்த வியாபாரம் செய்து வந்தார்னா காய்கறி வியாபாரம். அதுவே அவங்களுடைய சுய தொழில் என்னதுன்னா அவங்க புதுச்சேரியில் செய்த தொழில் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெசவு. ஆன்சர் நெசவு. நெக்ஸ்ட், பிரித்தெழுதுக. காண்டகு. காண்டகு. ஆன்சர் ஆப்ஷன் சி. கான்குட்டல் தகு. கான்குட்டல் தகு. நெக்ஸ்ட், அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது. அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது ஆப்ஷன் டி. நெடிலடி. ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 சீர்களை பெற்று வருவது குறளடி. 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. 4 சீர்களை பெற்று வருவது அளவடி அல்லது நேரடி. 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. 5க்கு மேற்பட்ட சீர்களை பெற்று வருவது களி நெடிலடி. நெக்ஸ்ட், தில்லையாடி வள்ளியம்மைக்கு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் எத்தனை மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்தது? தில்லையாடி வள்ளியம்மைக்கு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் எத்தனை மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி. 3 மாதங்கள். எத்தனை மாதம்? 3 மாதம். நெக்ஸ்ட், ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட், சேவடி. பிரித்து எழுதுக. சேவடி. பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி. செம்மை குட்டல் அடி. செம்மை குட்டல் அடி. நெக்ஸ்ட், அடிதோறும் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை பெற்று வருவது. 5ற்கு மேலே போயாச்சுனாலே அது களி நெடில் அடி. 6 அதற்கு மேல். ஆன்சர் ஆப்ஷன் டி. களி நெடில் அடி. நெக்ஸ்ட்டு, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம், அதாவது தில்லையாடி வள்ளியம்மையினுடைய மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்ற மனம் வருந்தியவர் யார்? தில்லையாடி வள்ளியம்மையினுடைய மரணமானது ஒருத்தருக்கு அவருடைய சகோதரியினுடைய மரணத்தை விட பேரிடியாக அமைந்தது. அது யாருக்குன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. காந்திஜி. ஆன்சர் காந்திஜி. நெக்ஸ்ட்டு, பிரித்து எழுதுக. வெவ்வேறு பாணி. வெவ்வேறு பாணி. ஆன்சர் ஆப்ஷன் பி. வெம்மை குட்டல் இரும்பு குட்டல் ஆணி. வெம்மை குட்டல் வெவ்வேறு பாணி அப்படிலாம் கேட்டிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வெம்மை குட்டல் இருப்பு குட்டல் ஆணி. வெம்மை குட்டல் இருப்பு குட்டல் ஆணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. 8 வகைப்படும். ஆன்சர் 8 வகைப்படும். அவை என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். மோனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, இயைபுத்தொடை, அளபடைத்தொடை, இரட்டைத்தொடை, அந்தாதித்தொடை, செந்தொடை. மோனை, எதுகை, முரண், இயைபு, அளபடை, இரட்டை, அந்தாதி, செந்தொடை. நெக்ஸ்ட், நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என காந்தியடிகள் எந்த இதழில் கூறினார்? இது எல்லாமே அவருடைய இதழ்கள் தான். இந்தியன் ஒப்பீனியன், யங் இந்தியா, இது எல்லாமே அவருடைய இதழ்கள் தான். ஆனால் எந்த இதழில் வள்ளியம்மையை பற்றி நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் என்று காந்தியடிகள் கூறினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்தியன் ஒப்பீனியன். ஆன்சர் இந்தியன் ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு, ரட்சணிய யாத்ரீகத்தின் ஆசிரியர். யட்சணிய யாத்ரீகம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஹெச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. ஆன்சர் கிருட்டிணப்பிள்ளை இல்லைன்னா கிருட்டிணனார் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இவர் இன்னும் 3 நூல்களை எழுதியிருக்காரு. ரட்சணிய யாத்ரீகம் மட்டுமின்றி ரட்சணிய மனோகரம், ரட்சணிய குரல், ரட்சணிய சமய நிர்ணயம். எல்லாமே ரட்சணிய வந்தாலே அது ஹெச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. ரட்சணிய மனோகரம், ரட்சணிய குரல், ரட்சணிய சமய நிர்ணயம். நெக்ஸ்ட், இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பாம் துன்பம் உறுதல் இளன் என்ற குரலில் இடம்பெறும் தொடை வகை எது? ஆன்சர் இயைபு தொடை. ஆன்சர் முரண் தொடை. ஏன்னா
இன்பம் துன்பம் ரெண்டுமே ஆப்போசிட்டில் வந்திருக்கு. இன்பம் அதற்கு ஆப்போசிட் தான் துன்பம். அப்போ முரண்தொடை முரண்பட்டு வந்துள்ளது, அதனால் முரண்தொடை. ஆன்சர் ஆப்ஷன் சி முரண்தொடை. நெக்ஸ்ட் பொதிந்து என்பதன் இலக்கண குறிப்பு. பொதிந்து என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி வினையெச்சம். ஆன்சர் வினையெச்சம். நெக்ஸ்ட் தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையினுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ள நூல் எது? தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். ஆன்சர் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் அப்படின்னு சொன்னாலே அது தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். நம்பிக்கை தான் தில்லையாடி வள்ளியம்மையினுடைய ஆயுதம் என்று காந்தியடிகள் எந்த இதழில் கூறினார்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற நூலில் தான் கூறியிருப்பார். நெக்ஸ்ட் எச்.ஏ. கிருட்டிணனார் பிறந்த மாவட்டம். எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை பிறந்த மாவட்டம். ஆன்சர் நெல்லை, திருநெல்வேலி. ஆன்சர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி. நெக்ஸ்ட் அடிதோறும் இறுதிச்சீர் ஒன்றி வர தொடுப்பது எது? அடிதோறும் இறுதிச்சீர் ஒன்றி வர தொடுப்பது எது? ஆன்சர் இயைபு. ஆன்சர் இயைபு. நெக்ஸ்ட் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே உள்ள நெடுஞ்சாலை யாருடைய பெயரில் அழைக்கப்படுகின்றது? கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே உள்ள நெடுஞ்சாலை யாருடைய பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ராணிமங்கமால். ஆன்சர் ராணிமங்கமால். அவ்வளோதான், நம்ம 50 வினாக்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 3 பார்ட் 4 வீடியோஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம்.